ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து இது மாதிரி சொன்னேன் அக்கா கிட்ட, இது மாதிரிக்கா நான் வந்து ஒரு 25,000 வந்து பணத்தை வந்து கடனாக தான் நான் வாங்கியிருக்கேன்க்கா மாமா கிட்ட அப்படின்னோடனே எங்கள் அக்கா உடனே வந்து சொன்னிச்சு, என்கிட்ட கூட உங்கள் மாமா எதுவுமே சொல்லலை, எப்போ வாங்கினேன் என்னன்னு சொல்லி கேட்டுச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான்க்கா வாங்கினேன், எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் மாமா சொன்னார், ஏன்னா வந்து நீ ஏதாச்சும் பேசுவ பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டுன்னு சொன்னோன்னே, நான் என்ன பேச போகிறேன், என் தங்கச்சிக்கு செய்கிறதுக்கு நான் என்ன பேச போகிறேன், அவர் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறாரு பண்ணுறாரு, அப்போ வந்து நான் என்னமோ ஒரு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நீ நினச்சிக்கிற மாதிரி அவர் ஏன் ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னோடனே, சரி விடு, நான் எதுவும் கேட்டுக்கல பண்ணிக்கல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்து நான் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ வந்து கேட்டதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், என்னதான் சொந்தமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து காசு கொடுக்குறீங்க, நாளைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத இது உண்டு பண்ணும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன் பண்ணிட்டேன், அதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்குது, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து உனக்கு நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்டுக்கோ அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் பண்ணிக்கிறேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இது கிடையாது, இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சரியான இதில் நம்ம வந்து கொண்டுட்டு போகணுன்னா எந்த இதாக இருந்தாலும் பணம் வாங்கல் கொடுக்கல கரெக்டாக இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். அவர் அதை மனசில் வச்சுட்டு தான் வந்து என் தங்கச்சி வந்து பணம் கேட்டப்போ கூட என் அக்கா கிட்டேலாம் நீ சொல்லிக்க வேணாம், நான் தரேன் தெரியாமல் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அவள் என்ன நினப்பா, என்னதான் இருந்தாலும் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ நான் வந்து இது மாதிரி தான், அதனால தான் எங்கள் அம்மா வந்து கொஞ்ச நாளாகவே என்கிட்ட சரியாக அந்தளவுக்கு ஒன்றும் பேசுகிறது கிடையாது. நான் என்ன நினச்சேன், அம்மா வந்து நான் இங்கே அழைச்சிட்டு வந்து அம்மாவை வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோவத்தில் இருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ நான் வந்து வாமா அப்படின்னு சொன்னேன், இருந்தாலும் போயிட்டு கார் போட்டு அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமாக இருக்குது போல இருக்குது. நான் போய் பார்த்துக்கிட்டு ஒரு வாரம் பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு விட்டுட்டு வந்தேன், அவ்வளோதானே தவிர இடையில போய் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்பேன் அவ்வளோதான். ஆனால் வந்து ரொம்ப வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுக்கல, ஏன்னா எங்கள் மாமியார் என் கூட இருக்கிறதுனால அவங்கள நம்ம அழைச்சாந்து வச்சுட்டா 2 பேருக்குள்ளே ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதனால வந்து ஒரு வேளை கோவமாக இருக்குது போல இருக்கு அம்மா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த விஷயத்தினால தான் வந்து, ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் நடந்தது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே அம்மா வந்து என்கிட்ட சரியாக பேசலை, அதில் ஃபோன் ஒரு நாளைக்கு 4-5 தடவை பண்ணவும் செய்யும். ஆனால் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறதே, அதுவே நான் அடித்தா தான் பேசும், அப்படி தான் இருக்குது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு விட்டு ஒரு வேளை இந்த பணத்து விஷயத்த வந்து தங்கச்சி வந்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்குது. அதனால தான் வந்து என்கிட்ட வந்து அன்றைக்கி கூட ஒரு வார்த்தை சொன்னிச்சு, இது மாதிரி மாப்பிள்ளை உள்ள ஏதாவது அளவுக்கெல்லாம் நீ கிடையாது அப்படின்னு சொன்னிச்சு. உடனே நான் தான் நினச்சிக்கிட்டேன், சரி ஒரு வேளை இவர் சும்மா சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அம்மா வந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு. அதனால் வந்து எனக்கு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் இது பண்ணாலுமே சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியான இதில் இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் அப்போ தான் நான் யோசித்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை, பார்த்துக்குவோம், சில விஷயங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு அடுத்த ஒரு இதை வந்து நம்ம என்ன ஒரு நிலைமையிலையுமே வந்து மாறாமல் இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு இது பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் நான் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து சரி அம்மாவை போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மனசு இதாகிடுச்சு, நம்ம தங்கச்சி இவ்வளோ கஷ்டத்தில் இருந்து நம்ம வீட்டுக்கார் காசு கொடுத்துமே வந்து நம்மளை வந்து இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சரி அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து தான் தெரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்து அம்மா வந்து என்கிட்ட பேசாமல் அப்படியே உள்ளார போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து இருந்தாங்க, இது மாதிரி என்ன சசி நல்லா இருக்கியா, என்ன ஊர் பக்கமே ஆளே காண்றதில்ல, இப்போலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க, கடை வச்சதுலேருந்து வர வேண்டியாமல் இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தானே வர்றீங்க, இங்கேருந்து 1 மணி நேரம் தானே, ஒரு கார் போட்டுட்டு வந்து பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி கேட்டுச்சு. இல்லை சித்தி, கடையில் வந்து அவர் என் வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு இது கிடையாது, உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் இங்கே இது பண்ணால் தான் அந்த மாஸ்டருங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க பண்ணுவாங்க, இல்லாட்டினா ஒரு சில நாள்லாம் நிறையா வந்து வீணாக போயிடுது செஞ்சு, அதை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறதுனே தெரியாமல் போட்டு வச்சிடுறாங்க, கஸ்டமர்ஸை கவனிக்கிறது இல்லை
அப்படின்னு சொன்னேன். சரி சரிம்மா நல்லா இருந்தா சரி. ஏதோ இடையிலயே வந்து பார்த்துட்டு போ. நீ வரலன்னு எனக்கு கோவம்லாம் இல்ல. இருந்தாலும் இடையில வந்து பார்த்துட்டு போனோன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே